நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த சூப்பரான ஒரு நன்னாள்ல இப்போ ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் தான் நாம மீட் பண்ண போறோம். இவர் பல்வேறு விதமான கேரக்டர்ல நாம பார்த்து ரசிச்சிருக்கோம். ஆனா ஒரு நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு சூப்பரான ப்ரொடியூசர் கூட. நான் ஏன் இத்தனை சூப்பர் சொல்றேன் அப்படின்னா, இது சொல்லும்போதே இதை விட இவர் பெட்டர் அப்படிங்கிறது என் மைண்ட்ல தோணிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா அவருக்கு கொடுக்கப்படுற அந்த கதாபாத்திரங்கள்ல அவர் அந்த கதாபாத்திரமாவே நம்ம முன்னாடி தோன்ற மாதிரி ரொம்ப அற்புதமா அவருடைய நடிப்பை வெளிப்படுத்துவாரு. எஸ், அது வேற யாரும் இல்ல, ஒரு சூப்பரான நடிகர் ஜெயபிரகாஷ் அவர்கள் தான். அவர்கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் உங்களை மீட் பண்றதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்க மூலியமா பல லட்சக்கணக்கான நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்து. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட வெவ்வேறு டைமென்ஷனில் நான் கேட்கலாம். ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது மட்டும் கேட்காம நீங்கள் வேறு வேறு லாங்குவேஜஸில் நடிக்கிறீங்க அண்ட் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா, ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஒரு சினிமாவை பார்த்ததுக்கும் ஒரு நடிகராக இப்போ சினிமாவை பார்க்கறதுக்கும் என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை கம்ஃபர்ட்டாக இருக்கா? இல்ல உங்களுக்கு வர்க் கம்மி ஆயிடுச்சா, டென்ஷன் கம்மி ஆயிடுச்சா? எப்படி? கண்டிப்பா ஒர்க் கம்மி, டென்ஷன் கம்மி. ஓகே. நடிக்கிறதுங்கிறது மோர் ஆஃப் ரிலாக்ஸ்ட் கம்பேர்ட் டு ப்ரொடக்ஷன். ஓகே. ஏன்னா ப்ரொடக்ஷன் போது நம்ம எடுக்கிற முடிவு, அது ஒரு படம் போயிட்டு இருக்குன்னா ஒரு 200 பேர் நம்மளை நம்பி மூவ்மெண்ட்ல இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, டிசிஷன் மேக்கிங் இருக்கும், அவங்க கேட்கறது ப்ரொவைட் பண்றது இருக்கும், எக்கச்சக்கமான இருக்கு. இப்போ இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்களோ இந்த வேலையை நாங்க அப்போ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அதுக்குண்டான கவனம் ரொம்ப ஜாஸ்தி. அதுல ஆர்வம் இருக்கவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா காலையில இருந்தா நைட்டு படுக்கிற வரைக்கும் ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். நாளுக்கும் ஒரு நாள் ஷூட்டிங், ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அது கொண்டு ரிலீஸ் பண்ணி ஜனங்கள்ட்ட ரீச் பண்ற வரைக்கும் இட் இஸ் a huge responsibility. வேறஸ் ஆக்டிங், அதுவும் என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த ஃபில்ம். நாங்கள் த்ரூ அவுட்டாக கூட வரமாட்டோம். ப்ராப்ளி வில் ஒர்க் ஃபார் about 10 days or 15 days. ஸோ அடுத்த 10-15 நாள் வேற எங்கேயோ ஒரு யூனிட்ல இருப்போம். ஸோ இட் இஸ் லைக் ட்ரான்சிஷன் ஃபார் அஸ். ஒரு நல்ல டீம் இருந்து அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, வேலையை பார்க்கறது அப்படின்ட்டு இட்ஸ் மோர் ரிலாக்ஸ். ஓகே, வேலை ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு. கண்டிப்பா. ஆனா அதே நேரத்தில் அப்சர்வேஷன் மட்டும் இருந்துகிட்டு. ஓகே ஓகே. இப்போ நாளைக்கு நம்ம படம் பண்ணா அன்னைக்கு தெரியாத விஷயங்கள் இன்னைக்கு நிறைய கத்துக்கிறோம். ஏன்னா அன்னைக்கு ஃபீல்ட்ல வரவே மாட்டோம். we will be busy in the office. இவங்களுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்றதுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தது அதை எப்படி ப்ரமோட் பண்றது, எப்படி மார்க்கெட் பண்றது, அந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்திட்டு இருக்கோம். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறது நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு பெரிய பரிச்சயம் இருக்காது. வந்தால் கூட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டைரக்டரோட பேசுவாங்க, ஆர்டிஸ்டோட பேசுவாங்க, கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. வேற இன்னைக்கு நான் அங்கே உட்காந்துருக்கும் போது I'm learning so much. ஓகே ஓகே. எங்கெல்லாம் விரயங்கள் ஆகும், அது எப்படிலாம் நம்ம நாளைக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம்னாக்கா எவ்வளவு நம்மளால மினிமைஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. சோ ஒரு நடிகரா அங்க உட்கார்ந்துட்டு நீங்க காஸ்ட் கட்டிங்கையும் சைடு வைஸ் அது வித்அவுட் அதுக்குன்னு நம்ம எதுவும் தனியா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வேலை பார்த்துட்டு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணனும்னா என்ன பண்ணலாம், இப்படி எல்லாம் பண்ணலாம், அப்பப்போ ஒரு மைண்ட்ல ஒரு தாட் வந்துட்டு இருக்கு. ஓகே. சோ நீங்க இந்த ப்ரொடியூசர் அப்படிங்கறதுல இருந்து இந்த நடிகரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது மயக்க நடிகர் நடந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ஜேபி சார் எல்லா நடிகர்களுக்கு கூடயும் நடிச்சாச்சு. சோ எல்லா நடிகர் கூட போய் இவருக்கு ஒரு அப்பாவா, அவருக்கு ஒரு சம்டைம்ஸ் ஒரு அரசியல்வாதியா, ஒரு ஸ்ட்ரிக்டான வில்லனா, இல்ல ஒரு நல்ல கேரக்டர்ல, இப்படி உங்களோட இந்த ஒவ்வொரு படமும் நடிக்கும் போது உங்களுக்கு வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. நான் இப்போ உட்காந்து நான் முன்னாடி பண்ண படங்கள் பார்த்தேன்னா எனக்கு என்னோட பாடி லாங்குவேஜில் உள்ள மிஸ்டேக் தெரியுது. ஏன்னா அப்போ விட கொஞ்சம் இயல்பு தன்மை ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உட்காந்து நம்ம ஒரு படமா ஒரு டைரக்டர்ஸ்டே வேலை செய்யற போது நம்ம அங்கெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு அந்த படம் பார்க்கும்போது அங்கே பெட்டரா பண்ணிருக்கலாமா, பட் அது எல்லாமே பெட்டரா பண்ணதுனால தான் டைரக்டர்ஸ் அது ஓகே பண்ணிருக்கிறாங்க. பட் இன்னைக்கு தேதிக்கு ஒரு செல்ஃப் அப்சர்வேஷன்ல பார்க்கும்போது we could have done better in that character. ஏன்னா எனக்கு அன்னைக்கு தேதிக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. டூ பிளைண்ட். ஸ்பாட்டுக்கு வருவேன், கேட்டுக்கிட்டு அவங்க கொடுக்குற கைடன்ஸ்ல போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு தேதிக்கு ஆயிடுச்சு ஐ எம் ஆல்மோஸ்ட் 6-7 years old actor. ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸ் நிறைய டைரக்டர்ஸ்ட கற்றுக்கிட்டது. ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கு. ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணும்போது கூட எந்த விதமான தயக்கமும் இல்லை. இன்னொன்று இப்போ அந்த வெவ்வேறு லாங்குவேஜ் போகும்போது இங்கே ஆரம்பத்தில் எப்படி ஒரு சின்ன பயம் இருந்ததோ அந்த பயம் அங்கே இருக்கு. என்னென்னா
அந்த மொழி தெரியாது. நிச்சயமா அந்த மொழி தெரிஞ்சுக்கிட்டு அது நம்ம ஆங்கிலத்திலயோ தமிழ்லையோ எழுதி அது படிச்சு அதுக்கு என்ன அர்த்தம், நீங்க என்ன பேசுறீங்கன்னாக்கா எனக்கு நீங்க பேசுறதுக்கு உண்டான அர்த்தம் எனக்கு தெரியணும். அப்பதான் அந்த ரியாக்ஷன் கொடுக்கணும். நான் ரியாக்ஷன் கொடுக்கணும், இல்லைன்னா நான் ரொம்ப பிளாங்கா நின்றுட்டு இருப்போம். ஸோ அங்க போகும்போது ஒரு சின்ன நர்வஸ்னஸ் திருப்பி முன்னாடி இருந்த மாதிரி இருக்கும். பட் தமிழ்லங்கும் போது எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு இப்போ வந்திருக்கிறேன். ஸோ எனி ரோல் இஃப் தே கிவ் இட் பண்ணலாமே, அதுக்கு ஒரு 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 குவிக் லேர்னிங் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஓகே இது ஒரு ட்ரையல் பண்ணலாம், இது எப்படி இருக்கு நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகே ஏன்னா அது வந்து ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இந்த இதே வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது ஓகே ஓகே யூ கெயின் தட் கான்ஃபிடன்ஸ். யூ காட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இல்லையா ஒரு இப்போ வேற டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கும் வந்து டிஃபர் ஆகும். சோ நம்ம அதையும் கத்துக்க முடியும். இட்ஸ் லைக் டிஃபரண்ட் ஸ்கூல்ஸ். ஒரு ஸ்கூல்ல ஒன்னு கத்துக்கிட்டே இருக்கலாம். நிச்சயமா லெட்ஸ் பிக் அப் தி பெஸ்ட். அது நம்மளுக்கு எங்க வேணா யூஸ் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அன்னைக்கு நான் பண்ணிட்டு இருந்ததை விட இன்னைக்கு ஐ எம் மோர் கான்ஃபிடென்ட். ஓகே ஓகே அன்னைக்கு கூட இந்த டைரக்டர்ஸ் கொடுத்த புஷ்ல மட்டுமே நான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஐ எம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அப்பயும் வி டிட் இட். ஆனால் அப்போ நிறைய நுவான்சஸ் தெரியாது. இது இப்படி பண்ணணும், இப்போ ஒரு பொசிஷன்ல கை எப்படி இருக்கணும், ஏன்னா இது என்ன பண்றதுன்னே தெரியாது. கை கட்டி இருக்கிறதா, கை ஆட்டிட்டு இருக்கிறதா, பேசும்போது இப்படி போகுதா, இது எல்லாமே இதெல்லாமே ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் we will start using it. இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது நான் சும்மா நின்னுட்டு இருக்கிறதா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா as you start watching films, as you start working, you gain that experience. நிச்சயமா. பட் நீங்க வந்து அந்த ரோல் பண்ணும்போதோ இல்ல அதை மறுபடியும் பார்க்கும்போது தான் நீங்க இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு படம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் நம்மளோட இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து எய்தர் யார் பேசுறாங்களோ அவங்க மேல இருக்கும், இல்ல நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்க மேல இருக்கும். ஆனா அதுல நீங்க ஆக்ட் பண்ணும்போது தான் வந்து நீங்க இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது, அப்சர்வ் பண்ண முடியுது. நம்ம முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இல்லைன்னா இது வந்து எப்படின்னா சில பேர் ஒரு ஷார்ட் முடிஞ்ச ஒன்று மானிட்டர் பார்ப்பாங்க. பட் எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அதுதான் டைரக்டர் பார்த்துறாரு. தப்பா பண்ணியிருந்தாக்கா இமீடியட்லி they go for another take. So எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எப்பயுமே உண்டு. நான் பார்த்து அதுல டிசிஷன் எடுக்கணுங்கிற எனக்கு எப்பயுமே அந்த எண்ணமே கிடையாது. அது பார்த்தாலும் எனக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் ஒன்லி தி டைரக்டர்ஸ் ஜாப். அவர் ஒரு ஓவரால் ஆங்கிள் பார்ப்பாரு, இந்த கேரக்டர் இது இவ்வளவு பண்ணா போதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அதை நான் பண்ணிருந்தா ஓகே பண்ண போறாரு, இல்லைன்னா இல்லை. கண்டிப்பா. ஸோ இப்போ நீங்க வந்து வேற லாங்குவேஜஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் தெலுங்குல வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பவுமே வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு அப்படின்னு பண்ணும்போது தெலுங்குல வந்து எமோஷன்ஸும் ஜாஸ்தி, கிளாமரும் ஜாஸ்தி இருக்கும், ஃபோர்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அது ஆஸ் ஆஃப் நவ் நான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசர் டு தமிழில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் தான். அண்ட் அங்கேயே என்னை யாரும் மிகைப்படுத்தி பண்ண சொல்லவே இல்லை. நான் செய்கிறதில்ல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தால் அது பண்ணுறாங்களே தவிர, பட் எதையும் இல்லை சார் அது ஒன்றும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா தெலுங்குலன்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி பண்ண அப்படின்னு. அதுவும் ஒன்றும் சொல்லப்போனால் என்னோட முதல் படம் பார்த்தீங்கன்னா ரன் ராஜா ரன்ங்கிறது ஒரு 23 வயசு பையன் தான் டைரக்ட் பண்ணார். வெரி யங் ஃபெலோ, ஆனால் அவ்வளோ கிளாரிட்டி. அதில் ரொம்ப நல்ல கேரக்டர் வேறு எனக்கு. இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் அந்த மாதிரி ஒரு டீம். அவருக்கு தமிழும் தெரியும், எனக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ். என்னுடைய நண்பர் மத்தி தான் கேமராமேன் இருந்தார். இஸ் அன் ஏஸ் சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நான் மானல்லாம் அவர் கூட தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம், சுசீந்திரன் சார் டீம். ஸோ அது ஒரு பெரிய சப்போர்ட். அது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோமோ அதே அந்த நேச்சுரல் ஃப்ளோ தான் அங்கேயும். இப்போ நான் பண்ணிட்டு இருக்க கேரக்டர்ஸ்லேயும் அப்படி தான். யாரும் இல்லை சார் கம் அவுட் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த சீனுக்கு உண்டானது எனக்கு என்ன தோணுதோ அது செய்கிறேன் அண்ட் தே ஆர் ஓகேங் இட். So it's good. Very nice. So ஏன்னா பொதுவாகவே வந்து தெலுங்கு அப்படிங்கும்போது ரொம்ப மசாலாவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து எல்லாருக்குமே இருக்கிறது இல்லையா? இதுல வந்து இப்போ மலையாளத்துல கூட நீங்க ஒரு படம் பண்ணீங்க. நான் மலையாளத்துல ஒரு 4-5 படம் பண்ணேன். அதுல ரொம்ப மரியாதையா என்ன எப்பயும் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா உஸ்தாத் ஹோட்டல் சொல்லுவாங்க. ஓஹோ ஓகே. It was a big hit. துல்கர் சல்மான் கூட பண்ணேன். It was a lively and lovely character. ஒரு 15 நிமிஷம் தான் வந்தாலும் இப்போ நேற்று ஒரு ஹோட்டலில் டின்னர் முடிச்சுட்டு வரும்போது கேரளாலேருந்து ஒரு 20-30 பேர் ஏதோ ஒரு மீட்டிங் வந்திருக்காங்க போல இருக்கு, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு. The entire crowd gathered around me. They were still talking about சார் அது உஸ்தாத் ஹோட்டல். அது வந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் தே லவ் தட் கேரக்டர். இப்போ ரீசெண்டாக வந்து ஊழம்னு ஒரு படம் பண்ணேன். அது வந்து டைரக்டர் ஜீது ஜோசப். ஸோ அவர்கிட்ட ஃபோன் வந்த உடனே பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட ஒன்று, ஏன்னா திருஷ்யத்தை யாரும் மறக்க முடியும். அவர்கிட்டேருந்து கால் வந்ததுன்னா ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னோ இப்போ தான் நடிக்க வந்து வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஓடி போயிட்டேன். எத்தனை மணிக்குன்னு சொன்னார், அத்தனை மணிக்கு போய் நின்று
and he gave me a wonderful role. Okay. Negative role அது. ஒரு dominant character. Enjoyed working with him. Okay. உண்மையிலே புத்திசாலி டைரக்டர். ஓ ஒரு ஸ்கிரிப்டை எவ்வளோ அழகாக கொண்டு போக முடியும், ஸ்க்ரீன் பிளேயில் எவ்வளோ வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். கண்டிப்பா ஒரு நார்மல் ஸ்கிரிப்ட் கூட அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இட் இஸ் கிரேட் ஒர்க்கிங் வித். தட் இஸ் கைண்ட். இப்போ பிரேமம் அவ்வளோ ஹிட் ஆனதுக்கு நார்மல் அதனுடைய ஒன் லைன் அப்படின்னு நம்ம பேசினா ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த வே தே மேக், அந்த ஃபிலிம் மேக்கிங் தான் வந்து மேட் அ மேஜிக். மறந்துட்டு அப்படியே யூ வில் ஜஸ்ட் இன்வால்வ் யுவர்செல்ஃப் அண்ட் வாட்ச் இட். சோ லவ்லி. சோ அதே மாதிரி இவர் கூட இப்போ ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் சோ என்ஜாயபிள். ஓகே முடிஞ்சிருச்சா ஓகே ரைட் லெட்ஸ் கோ அப்படிங்கறாங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து சவுத்தில் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் போய் வந்து நீங்கள் படம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு உங்களுக்கு? அப்படி பார்த்தோம்னா மெயின் வந்து லாங்குவேஜ்லன்னு பார்த்தாக்கா எனக்கு தமிழில் வந்து பயங்கிறதே இருக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மொழி, எனக்கு எழுத படிக்க நான் பிறந்து வளர்ந்த மொழி. ஓகே. ஸோ இது வந்து எனக்கு லாஸ்ட் மினிட்ல டயலாக் கொடுத்தீங்கன்னா கூட இட் இஸ் நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. அது நம்ம ஒரு தடவை பார்த்தோம்னா இதான் வார்த்தைகளா, இதான் ஓகே, எனக்கு அர்த்தம் எல்லாமே புரியும். தமிழில் வந்து படிக்கும்போதே இந்த மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து படிச்சுட்டு இருக்க மொழிங்கும் போது அந்த மொழி, அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து எக்ஸலண்ட். வேற இப்போ நான் தெலுங்கு போகும்போது இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது மெதுவாக ரொம்ப தப்புன்னு தவறமாக பேசிகிட்டு இருக்கேன், கேவலமாக பேசுகிறேன் அவ்வளோ அழகான மொழியை. பட் வாண்டட் டு லேர்ன், கொஞ்சம் அந்த ஃப்ளூயன்சி வரணும், டப் பண்ணணும்னு ஆசை. நான் பேசுறது நானே பண்ணணும் அப்படின்ட்டு போய் ட்ரை பண்ணியும் பார்த்துட்டேன். நான் விடுறதில்ல. போய் சார் நான் ஒரு ரீல் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேற யாராவது வச்சு பண்ணிக்கோங்க. எல்லாம் ரொம்ப அக்செப்டபுளாக வாங்க பண்ணுங்க சார், ஜிபி சார் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஒரு ரீல் பேசி முடிச்சு எல்லாம் பண்ணோன்னே எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார், பட் நீங்கள் வெளியூர்காரங்கிறது தெரியுது. ஸோ உங்கள் வாய்ஸ் மாதிரியே நாங்கள் தேடி போட்டுருவோம். பட் நான் முயற்சி வர்றதே இல்லை. பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு 10 படம் கழிச்சு நான் எப்படியும் பேசிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது ஒன்று தான் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட், அந்த மொழி தெரிஞ்சுக்கிறவருக்கு. மலையாளம் வந்து ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் பேசுறது. அது ரொம்ப வந்து ஒரு சுத்த தமிழினுடைய ஒரு பெரிய ஃபார்ம் அது. நான் வந்து முன்னாடி வந்து தமிழை வந்து மலையாளம் மாதிரி அந்த ஆக்சென்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி கிண்டல் அடிச்சிட்டு நிறைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்படியே பேசுவேன், மலையாளி பேசுற மாதிரியே. நம்ம அங்கே நடிக்க போன உடனே டைலாக்ஸ் கொடுத்தாங்க, அங்கேயே ஓரளவு பேசிட்டேன், டப் பண்ண ட்ரை பண்ணேன் பாருங்க. அவங்க சார் அது இல்லை சார் பின்ன அங்கே அப்படிங்கிறாங்க எங்கிறாங்க. நானும் அதுதான் பண்ணேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் நானும் பண்ணேன் அப்படின்னு. இல்லை சார் அப்படி இல்லை அப்படின்ட்டு திருப்பி ஆகும். இது கிட்டத்தட்ட ஒரு 4 புறா போகும். அப்புறம் நானே இப்போ என்ன பண்ணேன், சார் வேண்டாம், தேவையில்லாமல் உங்களுக்கு என் மேலே கோவம் வரும், எனக்கு உங்கள் மேலே கோவம் வரும். நான் பண்ணுறது இன்னும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது, ஆனால் நீங்கள் தப்புங்கிறீங்க, எனக்கு தெரியல, என்ன விட்டுருங்க, நீங்களே யாராவது வச்சுட்டு பண்ணிக்கோங்க. ரொம்ப சிரமங்க, ஒரு மொழி முழுசாக தெரியலன்னா அது. அதனால எனக்கு பிரகாஷ் சார் அவர் மேலே, பிரகாஷ் ராஜ் சார் வந்து இஸ் அ கில்லர் இன் லாங்குவேஜ். அது தெலுங்கு படமாகட்டும் தமிழ் படமாகட்டும் எது பேசினாலும் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அப்போ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படின்னு. இல்லை மலையாளத்தில் அடிப்பொழி அப்படிங்கிறது ஒரு சின்ன வேர்டு தான், அதை அவங்க யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அது அப்படியே வந்து அவங்க ஐயோ முடியலைங்க, தெலுங்காவது எப்படியாவது நான் பேசிடுவேன் இருக்கு. இது நான் ட்ரை பண்ணும்போது நான் அவங்க சொல்கிற மாதிரியே தான் இருக்குது. அதே மாதிரி தாங்க பரஞ்சல அதே போல் இல்லை சார், பட் கரெக்டு, பட் அதை திருப்பி எங்கேருந்தோ உள்ளேருந்து எடுக்கிறாங்க சரின்ட்டு நானும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை சார் ஒன் மோர் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் அரபி மாதிரி மூக்கிலேருந்து பேசுகிறாங்களா, வயிற்றுலேருந்து பேசுகிறாங்க, எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்கே அது மாதிரி பேசணும்னு தெரியல நமக்கு. ஸோ அது ஒரு பெரிய ஹேண்டிகேப். ப்ராபப்லி ஐ ஷுட் லேர்ன். நிச்சயமா சார். நீங்கள் வந்து லைக் ஒரு ஆக்டர் ஆவோமான்னு நீங்கள் நினைக்கவே இல்லை, ஜஸ்ட் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி டெஃபினெட்லி நாங்கள் நம்புகிறோம், யூ வில் மேக் அ மிராக்கிள். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அந்த செய்கிற வேலைக்கு மரியாதை கொடுக்கணும், அதனால கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குது. நிச்சயமா சார், அண்ட் we are waiting. நீங்க வந்து உங்களுக்கு நிறைய ரோல்ஸ் இப்போ கிடைச்சிருந்தாலும் உங்களுக்கு க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படின்னு நீங்க எந்த ரோல் சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க வில்லன் பண்ணியிருக்கீங்க, ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்கூல் வாத்தியார் பண்ணீங்க, ஸோ வெரைட்டி நிறைய பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டாமினண்ட்டாக நான் பண்ண மூவி வந்து பண்ணையாரம் பார்த்து பண்ணியிருக்கேன். ஓகே. ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸும் சரி, அப்படி ஒரு வெள்ளேந்தியான ஒரு கேரக்டர். அதில் வந்து எந்த இடத்துலையும் பெரிய எமோஷன்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் லைட் ஹார்ட்டட் பர்சன். ஒரு கார் மேலே பைத்தியமாக இருக்கிற ஒரு வயசான மனுஷன், ஒய்ஃப் மேலே பாசம்,
பொண்ணு மேலே பிரியம், இதெல்லாம் ஈஸியர். பட் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹை டெசிபிள் எதுவும் இருக்காது, இல்லை யாரா அது பெரிய அப்படியே எமோஷ்னல் சீக்வன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ரொம்ப அழகாக யதார்த்தமாக கொண்டு போன படம். அதில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து வெரி வெரி ஹாப்பியர் பி அ பார்ட் ஆஃப் தட் ஃபில்ம் அந்த பீரியடில். அப்புறம் வேரியேஷன்ஸ் வெவ்வேறு டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணதுன்னு பார்த்தாக்கா யுத்தம் செய், நான் எங்கே போனாலும் யாராவது ஏதாவது ஒரு ரெகக்னிஷனுக்கு அது வந்துகிட்டே இருக்கும். தமிழில் நான் நிறைய யங்ஸ்டர்ஸ் போய் ரீச் பண்ண படம். நிறைய பேர் வந்து அந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய அப்பா கூட இப்படி இருக்கணும்னு ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு படம். அது அந்த யங்கர் ஜெனரேஷன் என்ன கொண்டு போய் சேர்த்த ஒரு படம். இங்கே மட்டும் இல்லை, தெலுங்குல போகும்போதும் அங்க அது பெரிய ஹிட். அது நான் பேர் சிவான்ட்டு. நான் இத்தனை தெலுங்கு படம் பண்ணியிருந்தாலும் நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பார்க்கும்போது சார் வி லவ்ட் யூ இன் தட் நான் பேர் சிவா, చాలా బాగుంది சார் பிக்சர். அது வந்து அவ்வளோ சிலாகிச்சு பேசிட்டு இருப்பாங்க. மாதிரி குவைட் அ லாட். வம்சம்ல பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ஒரு கேரக்டர் எனக்கு பாண்டி சார் கொடுத்துருந்தார். ஸோ அங்கேருந்து தான் பீப்புள் குட் திங்க் ஓகே இவர் வந்து வெறும் பாசிட்டிவ் கேரக்டர் மட்டும் இல்லை, ஒரு நெகட்டிவாகவும் காமிக்க முடியும். நான் சொல்லியே தான் கூப்பிட்டு போனேன். உங்களை பசங்களை அவ்வளோ கௌரவமான ஒரு வாத்தியார் வேலை கொடுத்தேன். இதில் வந்து அப்படியே நீங்கள் ஒரு வயிற்றுச்சை பிடிச்சவன் அடுத்தவன் சிரிச்சா உங்களுக்கு வயிறு எரியும், அது இது மாதிரி ஒன்று பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எனக்கு 2 வேரியேஷனையும் ஒரு பாண்டி கொடுத்து ஒரே டைரக்டர். அதனால நிறைய பேருக்கு அந்த யோசனை வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சேரன் சார் என்ன வந்து மாய கண்ணாடியில் வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டட் நெகட்டிவ் கேரக்டர். அதில் ஒரு ட்ரக் பெட்லர், ஒரு ட்ரக் லார்ட், அந்த மாதிரியான கேரக்டர். ஆனால் எந்த விதமான அந்த வைப்ரேஷனும் தேவையில்லை. நீங்கள் நார்மலாக ஒரு தொழில் பண்ணால் எப்படி இருப்பீங்க, பட் நீங்கள் பண்ணுறது ஜென்னைனான தொழில் கிடையாது, ஃப்ராட் தொழில். அதுக்கு ஆனால் பட் உங்களுக்கு அந்த கில்ட்டே கிடையாது. இதுதான் அவர் சொன்னது. ஸோ சம்வேர் அண்ட் லைன் அது மாதிரி இதர் க்ளோசர் டு ஹார்ட் ஃபில்ம்ஸ் quite a lot. இது சின்ன சின்ன படங்கள் இருக்குது. சட்டன் ஞாபகம் இல்ல. நாடோடிகள் அதெல்லாம் நெகட்டிவ்லாம் சிரிச்சிட்டே அப்படியே இல்ல அது நெகட்டிவ்னு கூட நீங்க சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது. கரெக்ட். என் பொண்ணுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸால ரீச் பண்ண முடியும், அதுதான் ஒரு சர்டன் லிமிட்க்கு மேல பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டர்ஸ் வந்து இட் வில் பி வெரி ரைட். அந்த வயசுக்கு உண்டானவங்களுக்கு வந்து அந்த டயலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். டைரக்டர் சொன்னதே அதான், கனி சார் சொன்னதே அதான். சார் இதில் நீங்கள் வில்லன் கிடையாது, உங்கள் வயசுலேருந்து நீங்கள் பார்த்து பேசுகிற வார்த்தைகள் அன்னைக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற கேரக்டருக்கு புரியும். கண்டிப்பாக அதில் ரொம்ப தெளிவாகவே எழுதியிருப்பார். என் பொண்ணுக்கு என்ன தேவை எனக்கு தான் தெரியும், பிறந்ததுல நான் தான் வளர்த்துட்டு உனக்கு என்ன தெரியும், எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னா இங்கே இன்னைக்கு எங்கே போனேன், திரும்ப நான் உன் வீட்டுக்கு வந்தா, என் வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கா. ஸோ ஒரு ஃபாதரோட பேர்டன்ஸ் அங்கே இருக்கும். அவளுக்கு உண்மை நான் இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஆனால் தலையெழுத்து. ஏன்னா எந்த அப்பாவது சந்தோஷமாக செய்வாங்களா பொண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுலாம். ஸோ இட் வாஸ் நாட் ஈவன் எ நெகட்டிவ். ஒரு பவர்ஃபுல்லானவன், அவனுக்கு தெரியும் தான் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு, அதை தூக்கிட்டு போயிட்டாங்க போது அந்த கோபம் வரத்தான் செய்யும். ஸோ இட் வாஸ் நாட் ஈவன் எ வில்லன். அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கும். அந்த கேரக்டர் அதுதான். ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு ஏஜ் சைடுல இருந்து அதை பார்க்கும்போது இவர் என்ன இப்படி பண்றாரு, ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு 2 சைடுக்கும் அவருக்கு ரொம்ப பேலன்ஸ் பண்ணிருப்பாரு. அது ஒரு ஃப்ரெண்ட்ஸா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் ஒரு லெவலுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸால எதுவும் பண்ண முடியாது. when there is a trouble again in life, again it has to be the family. they are the one who will stand till the end அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். நல்லா இருக்கும் அது. நிச்சயமா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம். ஆமா, இன்னைக்கு போனாலும் அந்த படத்தை பத்தியும் ரெஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நாடோடிகள் அந்த பழனிவேல் ராமன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர் சார். ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட். எனக்கு அந்த ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கேரக்டர்ஸ் கிடைச்சி ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணிடுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஓகே வாட் எவர் ஐ எம் டூ ஐ எம் கெட்டிங் அக்செப்டட். ஓகே. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா சார், இப்போ நான் உங்களை எப்படி பாக்குறேனோ முக்கால்வாசி படங்கள் நான் உங்களை இதே மாதிரி தான் பார்க்க முடியுது இல்லையா? ஸோ உங்களை வந்து உங்களுடைய கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணி, இல்லை நிறைய முடி வளர்த்து, இல்லை உங்களுக்கு ஃபுல்லா வந்து மொட்டடிச்சு அந்த மாதிரிலாம் கேரக்டர் இருந்தா பண்ணுவீங்களா நீங்க? வர்த்ட்னா கண்டிப்பா பண்ணணும். சும்மா மாறணுங்கிற காரணத்துக்காண்டி மாறாமல் இல்ல ஆன் ரெக்வயர்மெண்ட் அதான் இல்ல அந்த கேரக்டர் அவ்வளவு இம்பல்சிவா இருந்தாக்கா சில பேர் வந்து ஏதாவது ஒரு தோற்றத்துல மாற்றம் ஏற்படுத்தணுங்கிறதுக்கு பண்றது வந்து அர்த்தமே இருக்காது. பட் அந்த அதுக்கு ஒரு காரணம் சரியான முறையில இருந்ததுன்னா, இப்போ ரீசெண்டா நான் பார்த்த டங்கல், இட்ஸ் such a beautiful film. அதுல வந்து ஒரு ஹீரோங்கிறது இல்லாம ஒரு
அது ஒரு ஃபாதர் கேரக்டர் தான். கண்டிப்பா. ஆமா ஆமா. ஃபாதர் கேரக்டர் வந்து எவ்வளோ டாமினண்ட்டாக அந்த படத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லுக் நிச்சயமா. விச் இஸ் நீடட், அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் அவர் வந்து மிரட்டிட்டு போகிறது அது வேற. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமீர் கான் இஸ் a very fit guy அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி நல்லா அவ்வளோ பெரிய தொப்பை வச்சுக்கிட்டு ஒரு சராசரி மனுஷனா முகத்துலையும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு அவரை பார்த்தா ஒரு அப்பா, ஒரு குழந்தைய எப்படியாவது மேலே கொண்டு போகணும்னு துடிக்கிற ஒரு அப்பா கேரக்டர். அதில் எந்த விதமான ஹீரோயிசம்லாம் அவர் பண்ணவும் இல்லை, எதுவும் கிடையாது. பட் யூ வாட்ச் இன் த தியேட்டர், அப்படியே பீப்புள் ஆர் என்ஜாயிங் இட் ஃப்ரேம் டு ஃப்ரேம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் ஓகே இப்படி தான் போவோம், இப்படி தான் போவோம், இவங்க ஜெயிப்பாங்க எல்லாம் தெரியும். பட் ஸ்டில் வி வாட்ச் டில் தி லாஸ்ட். ஒரு இடத்துல கூட நம்மளோட கவனம் தொய்யாமல் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் இஃப் யூ நீட் இட் யூ கேன் டூ எனிதிங். ஆனால் வெறுமனே மாறணும், வேற மாதிரி லுக்கில் நம்ம நடிக்கணுங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் த லுக் பட் த கேரக்டர் ஷுட் ஆஸ் ஃபார் இட். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அமீர் சார் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு யூடியூப்ல போட்டாரு, அதுவே வந்து அவ்வளோ லைக்ஸ் அண்ட் அவ்வளோ ஹிட்ஸ். அதுக்கு பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி அவரால் 150 நாளில் பண்ண முடிஞ்சா நம்மளால் 300 நாளில் பண்ண முடியாதா? சரி அவர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், என்னால் ஒரு நாள் கூட முடியும், அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஈவன் தோ தட் இஸ் சோ இன்ஸ்பைரிங். இப்பெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு தெரிஞ்ச ஒண்ணே நம்ம உங்களுக்கு வசதியா நீங்க இருக்கிறீங்களா அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. your body is comfortable with your mind, then it is fine. எக்ஸாக்ட்லி. ஆனா நம்மளுக்கு தோணிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் ஏறிடுச்சு இது இறக்கணும், அன்னைக்கு நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும். அது இல்லாத நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா ஐ திங்க் யூ ஆர் ரைட். அவ்வளவுதான். ஓகே, வெரி நைஸ் சார். ஸோ வந்து நீங்க வந்து இப்போ வந்து ஒரு நல்ல கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அட் த சேம் டைம் ரொம்ப காமெடியான ஒரு கேரக்டர் நீங்கள் தான் வந்து அந்த படத்துக்கே ஒரு காமெடி எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி தான் நீங்கள் அதை அட்டம் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? நான் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணதான் பண்ணேன். ஓகே, பட் ஆனால் வந்து அதில் ஒரு கேரக்டர் நம்மளுக்கு தெரியுது, நீங்கள் ஒரு பண்ணையார் அப்படின்னு ஒரு பேண்ட். பட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த யூஸ்வலாக பண்ணையாருங்க என்னெல்லாம் காமிப்போமோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த மைனர் இல்லை, எதுவுமே இருக்காது. It will be just like another innocent senior man. ஓகே. அவன் வந்து காமெடி பண்ணணுமே ஒரு சீன் கூட இருக்காது. பட் யூ ஆல் த்ரூ வில் வாட்ச் த ஃபிலிம் வித் ஸ்மைல். ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஒரு முகத்தில் வந்து சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த படத்தில். அது ஏன் மூலியமாக இருக்கலாம், அவங்க துளசி அம்மா மூலியமாக இருக்கலாம், இல்லை சேது அவர் மூலியமாக இருக்கலாம், இல்லை பாலா. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் 4 அந்த கார் கேரக்டர் சேர்த்தா ஒரு 5, அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே வந்து போகிற கேரக்டர்ஸ். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதில் யாருமே காமெடி பண்ணுறோங்கிற ஒரு சின்ன முயற்சி கூட இருக்காது. அந்தந்த கேரக்டர்ஸ் அந்தந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். பட் படம் பூரா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைலோட அப்பப்போ சத்தமாக சிரிச்சு. ஸோ இட் இஸ் ஒன்லி த ஸ்கிரிப்ட் விச் டேக்ஸ். அது நடிகர்கள்லாம் நம்ம கொண்டு போவோம் அந்த இதுக்கு. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வில். நிச்சயமா ஒரு காமெடியை வந்து ஜவ்வு மாதிரி இழுத்து பேசினா அதை விட கொடுமையான சீன் எதுவுமே கிடையாது. நிச்சயமா அது எந்த இடத்துல நறுக்குன்னு கட் பண்ணணும் தெரியணுமோ அது கட் பண்ணுற டேரக்டர்ஸ் தான் இந்த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர். எக்ஸாக்ட்லி. சம்டைம்ஸ் காமெடி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எங்க காமெடி வந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு ஆமா நீங்கள் ஃப்ளாட்டாக அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. ஆமா, என்னன்னா அது வந்து இழுத்து எந்த அளவு கொல்ல முடியுமோ கொன்னுடுவோம் அப்படின்னு போட்டு பிரித்து மேய்ஞ்சிடுது. வேற சார் ஒரு புத்தாலியான டேரக்டர் பார்த்தீங்கன்னா அது எங்க கட் பண்ணுமோ கட் பண்ணி யூ வில் பி லாஃபிங் ஓவர். கரெக்ட் கரெக்ட் எக்ஸாக்ட்லி. நீங்க அடுத்த டயலாக் அடுத்தது காதுலயே விடாது அந்த அளவுக்கு சிரிச்சிட்டு இருப்பீங்க. தட்ஸ் தி இட்ஸ் ஆல் கோஸ் வித் தி டைரக்டர். ஹவ் ஸ்ட்ரிக்ட் யூ ஆர் டு யுவர் கிட்ஸ்? சில நேரத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லையோன்னு எனக்கு அப்படியே என் மேலே கோவம் இருக்கும். ஓகே. அவங்க படிப்புலையும் சரி எதுலேயுமே சரி நான் பெருசாக அவங்கள போட்டு மிரட்டி விரட்டி பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்னா டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் என்னன்னாக்கா நீ காலைல எழுந்துச்சி ஓடியா அது கூட நான் சொல்கிறதில்ல. தட்ஸ் யுவர் பாடி. ஓகே. நீ நல்லா பண்ணினா உனக்கு உன் கண்ணாடியில் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கும். நீ உருப்பிடாமல் எதாவது பண்ணினா உன்னை கேவலமாக கண்ணாடி காமிக்கும். ஸோ தட்ஸ் யுவர் ரிஃப்ளெக்ஷன். என்னோட டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி செய்திகளில் அடிக்கடி கண்ணில் படுற விஷயம், பெண்களை தரக்குறைவாக நடத்துறது, அப்யூசிவாக நடத்துறது. இந்த விஷயங்களில் மட்டும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தால் கூட ஐ வில் பி சச் அன் இன்டாலரண்ட். பட் ஃபார்ச்சுனேட்லி என் 2 பசங்களுக்கிட்டையும் அவங்க அப்படியே யோக்கியர்கள் நான் சொல்ல மாட்டேன். பட் தே ஆர் குட் பாய்ஸ். ஓகே. அவங்களுக்கு வந்து லேடிஸ்ட்டு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், எவ்வளோ கண்ணியமாக இருக்கணும்னு தெரியும், எவ்வளோ மரியாதை. அந்த கான்ஃபிடென்ஸ் மட்டும் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அவங்க வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வயசை விட கம்மியாக உள்ள பெண்ணுங்களாக இருந்தாலும் சரி, தே நோ ஹவ் டு ட்ரீட் தம் வித் டிக்னிட்டி. அந்த ஒரு குவாலிட்டியில் வந்து
இது வந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது. ஓகே. ஸோ தட் இஸ் இன்பார்ன் வித் மீ. என் கூட பிறந்த சகோதரிகள் இவங்க எல்லாமே கற்றுக் கொடுத்தது இல்லை, அப்படி அந்த சூழலில் தான் நாங்கள் வளர்ந்தோம். ஸோ ஐ கேன் ஒன்லி பாஸ் ஆன் the better qualities of my family to என்னோட அடுத்த தலைமுறைக்கு நான் அப்படி தான் கொண்டு போக முடியும். நீ பெருசா படிச்சு பாஸ் ஆகி கிழிச்சியா இல்லை நீ பெருசா சம்பாரிச்சியா, இது எல்லாமே செகண்டரி கொஸ்டின். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஹேவியர் இஸ், அதுவும் பெண்கள்கிட்ட கண்டிப்பா அது ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரே விஷயம், சாபம் வாங்காத. நிச்சயமா சார், அவங்கள்ட்ட சாபம் வாங்காத, ஜென்மத்துக்கும் நீ தலை தூக்கவே முடியாது. நீ எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் யூ வில் பி சஃபரிங். நெவர் கெட் அபியூஸ்ட் பை a woman. இது வந்து நான் சொல்லி சும்மா சாதாரணமாக பேசுறது அது. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் வெரி ப்ரௌட் அபவுட் தட் ஒன் ஆஸ்பெக்ட். கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அதில் ஒன்றில் தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். பாக்கி எதுவுமே நான் எனக்கே என் மேலே சில நேரத்தில் இப்போ உட்காந்து சில நேரத்தில் யோசிப்பேன், கொஞ்சம் ஃபோர்ஸ்லாம் இருந்துக்கலாமோ, இந்த குரூப் எடுன்னு சொல்லியிருக்கலாமோ, எதுவுமே சொல்லி அவன் அது பிடிச்சிருக்குன்னா அதுக்கே விட்டுட்டோமே. ஏன்னா இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க, கோ பேக் அண்ட் கரெக்ட். எனக்குள்ளே எப்பயாவது அந்த தாட் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம். ஏன்னா நான் பார்க்குறேன் மற்ற இடங்களில் பேரண்ட்ஸ் வந்து படிக்கிற காலத்துல பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறாங்க. சில பேரெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க சார், காலையில் டியூஷன், மதியம் டியூஷன், ராத்திரி டியூஷன், இவங்களுக்கு பிடிச்சது அவங்களே எடுக்க சொல்லி அது மாதிரி நான் பண்ணியே என் மேலே எனக்கு கோவம் வரும். பட் தே வில் பி வெரி தேங்க்ஃபுல். எங்க அப்பா எங்கேயுமே எங்களை டார்ச்சர் பண்ணாரு. ஸோ நாளைக்கு நீங்க ஒரு வேர்டு சொல்லும்போது கூட இது மட்டும் தான் அப்பா வந்து நம்மள ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, ஸோ வி ஹேவ் டு ஃபாலோ. ஏன்னா இது வரைக்கும் அவர் எதுவுமே சொன்னது இல்லை. ஏன்னா நான் ரொம்ப எதாவது சொன்னா அந்த பீரியட்ல எங்க அம்மா சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எப்படா இருந்த அப்படிதான் இருக்கும், வேற ஒன்று போட்டு சொல்ற நம்மளுக்கும், நீ அவ்வளோ கெட்டிக்காரன்னா அந்த அளவு தான் பிள்ளைங்க கெட்டிக்கா. இது வேறையா, சரி ரைட் ஓகே. இதனாலே நான் வந்து அப்போ ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கூட நம்ம பெரிய புத்திசாலி இல்லை, நம்ம என்னத்தை போய் சொல்றது, சரி அவன் ஏதோ செய்யணுங்கிறா செய்யட்டும் அப்படி விட்டுட்டேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அப்பப்போ அதான் நீங்க ஃபீல் பண்ண வேணாம் சார். ஆப்வியஸ்லி ஏன்னா இந்த விஷயம் ஒரு சைடு நீங்க நெகட்டிவ் விஷயம், இன்னொரு சைடு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட் உங்களுக்கு கொடுக்க போகுது. அண்ட் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நீங்க ரொம்ப அழகா வந்து கற்றுக் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு நாட் ஓன்லி டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், ஒரு நாளும் 100க்கும் மேற்பட்டவங்க வந்து ஒரு டே ஷூட்லி இன்வால்வ் ஆகியிருக்காங்க இல்லையா? அது ரொம்ப பெரிய. ஆமா, எத்தனையோ பேருக்கு வந்து சாப்பாடு போடுது அந்த இண்டஸ்ட்ரி. 24 கிராஃப்ட் இருக்குது எங்க தொழில். ஓகே ஓகே. அதனால தான் அந்த பெப்சிங்கிறது இருக்கு. 24 கிராஃப்ட் அதுல இருக்கு. அப்ப அத்தனை பேருக்கும் வேலை இருக்கும். அதாவது ஒரு சதவீதமாவது இது நம்பி இருக்கிறவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது தரம் இல்லாத படங்களை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, நீங்க பார்க்க தேவையில்லை. இன்னைக்கு தேதிக்கு மீடியால இமீடியட்டா ரிப்போர்ட்ஸ் வந்துடும். ரிலீஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா அதுவும் இப்போ ஃபாரின்ல எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே வந்துறதுனால நைட்டே ஃபீட்பேக் வந்துருது, வாட்ஸ்அப்ல வந்துருது, இல்ல ஃபேஸ்புக்ல உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்துருது, படம் நல்லா இருக்கா, ஓகே நம்ம போய் தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். இன்னைக்கு ஒரு டங்கல் போய் எத்தனை பேர் பார்க்குறோம். we are going to the theater and watching it. பட் ஏன் நம்மளோட படங்கள் தரமா உள்ள படங்கள், சின்ன படங்கள் கூட இருக்கு, நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா தியேட்டரில் போய் பார்க்கலாம். நல்லா இல்லது பார்க்க வேண்டாம், அது எதுக்கு நீங்கள் சிடியில் பார்த்தாலும் தலைவலி தான் அது. பட் இந்த கல்ச்சர் வந்து நம்ம ஸ்டேட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, பட் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் போய் பார்க்குற கல்ச்சர் நம்ம ஊரில் ரொம்ப கம்மியாக. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இல்லை இந்த மாதிரி படங்களில் நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரி யோசிப்பீங்க? அது அப்பப்போ நடக்கும். ஓகே, நான் படம் பார்த்து அடடா இதில் நம்மளுக்கு இந்த ரோல் இல்லையே அது வரும். அந்த ஆதங்கம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். ஓகே ஓகே, நம்ம கட்சி நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ட்டு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தோணும், நம்மளை கூப்பிட்டாங்களா, இல்லை கூப்பிடல, ஓகே பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், நம்ம எப்படி பண்ணியிருப்போம், இது அந்த யோசனை எல்லாம் வரும். பட் இல் பி ஃபார் a short while. அடுத்தடுத்ததுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து எல்லா நடிகர்கள் கூடயுமே நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நடிகரோட நடித்ததோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் சீனோ உங்களால எப்பவுமே மறக்க முடியாது, எனக்கு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுத்துச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. தினம் தினம் ஒரு விஷயங்கள் தான். சம் will be closer to heart. பட் அந்த சீன் முடிஞ்சோன்னா அடுத்த சீன் நம்ம மூவ் ஆயிரும். ஸோ இட் கோஸ் தட். ஓகே, நீங்க அப்படியே ஃபார்வர்ட் போயிட்டு இருக்கிறதுனால. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு பெரிய ஞாபக சக்தியும் கிடையாது. ஓகே ஓகே சார், உங்க வீட்ல வந்து இதுல சூப்பரா இருக்கு அப்படின்னு எப்போ சொல்லியிருக்காங்க? ஒய்ஃப் அவ்வளோ படமே பார்க்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ரேராக தான் படம் பார்ப்பாங்க, அதுவும் காமெடி. அது இருந்தால் அதுவும் நான் சொல்லி கூப்பிட்டு போகணும். சன்ஸ் பார்ப்பாங்க, நான் பார்ப்பேன், அவ்வளோதான். அவங்க வந்து சினிமாவில் பெரிய, அது ஒரு வகையில் நல்லது தான் எனக்கு.
இப்போ நான் நடிக்கிறதுன்னு இல்லை, நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களும் அவங்க பார்த்தது கிடையாது. அது ரொம்ப ரேர். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் போயிருக்கோம். ஓகே. அந்த பீரியடில் நிறைய அந்த இங்கிலீஷ் படங்கள் போவோம். ஏன்னா என்னது வந்து லவ் மேரேஜ். ஸோ அந்த பீரியடில் வந்து அந்த கேசினோ தேட்டர்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அப்போ அந்த சினிமாவுக்கு அந்த பீரியடில் போனோம். பட் ஒன்ஸ் மேரிட் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. ஓகே. மிஞ்சி போனால் ஒரு 10 படம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10-15 படம். ஓகே ஓகே. இந்த ரஜினி சார் படங்கள் பிடிக்கும், நிறைய ஹியூமர் இருக்கும். அது மாதிரி அது ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸு ஒன்றுக்கு 4 தடவை சொன்னப்புறம் சரி லெட்ஸ் கோ அப்படின்னு அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு ஆர்வம் சினிமாவில். ஓகே ஓகே. அடுத்தது என்ன அவங்க கண்டிப்பாக ரசிக்க மாட்டாங்க, அது நல்லாவே தெரியும். ஏன்னா அது Love நான் ஒரு religion வேற எனக்கு அது ரசிக்க மாட்டாங்கன்னு ஒரு லெவலில் நான் அது புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா ஓகே. அவங்களோட கணவரை வந்து ஸ்க்ரீனில் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கணவராவோ இல்லை இன்னொருங்களுக்கு அப்பாவோ அவங்களுக்கு வந்து ஏன் அவங்க வந்து நடிகராக பார்க்கவே முடியல. இல்லை, ஓகே ஓகே. they could only see me as ஜெயபிரகாஷ். அது ஒரு ஆக்டர் ஜெயபிரகாஷ். அந்த அந்த இதே இல்லை அவங்களுக்கு. பார்த்தா அவங்களுக்கு அது நெருடலாக இருக்கலாம். ஸோ அதுக்குன்ட்டு இல்லை, அவங்க ஜென்ரலாக படம் பார்க்குறதே இல்லை. இது கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேன். யூ ஆக்டட் ஸோ வீட்லயே வந்து அவங்க அப்படி இருக்காங்கும்போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், ஒரு வகையில் ரொம்ப நல்லது. ஐ அண்டர்ஸ்டுட். எனக்கு இனிஷியலாக என்ன நம்ம பண்ணிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், வாப்பலாம். யூ ஆக்டட் அப்புறம் யோசித்தோன்னா கரெக்ட். இத்தனை வருஷம் என்னை வந்து வேற ஆங்கிளில் பார்த்தாச்சு. மோர் தென் 20-25 இயர்ஸ் என்ன வந்து வேற ஆங்கிளில் பார்த்துட்டு சடனாக ஆன் ஸ்க்ரீன் பார்க்கறது, வேற ஒரு குடும்பத்தில் வேற ஒருத்தனா நான் இருக்கிறது, அவங்களுக்கு எப்பயுமே வீட்டில் இருக்கவே வேற மாதிரி அப்படின்னு இருக்கலாம். அந்த கண்டிப்பாக சங்கடம் இருக்கலாம். நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், என் ஒய்ஃப் போய் நடிச்சு நான் பார்த்தேன்னா எனக்கு எப்படி இருக்கும், we may not accept, right? அப்படின்னு ஒன்று தோணும். ஸோ அது அவங்க ரொம்ப நைஸ் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டாக்கா யூ அண்டர்ஸ்டுட் ஹர் பிகாஸ் யூ லவ் ஹர் so much. அது அந்த ஒரு அழகான ஒரு மெயினான பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இட் மோர் லைக் a friend இல்லையா? ஓ வெரி நைஸ். as a producer உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். ஆப்வியஸ்லி உங்களுக்கு பிடிச்சாதான் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, அது வேற. இதனால இது ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்னு நீங்க ஒரு படம்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? நான் திருப்பி ப்ரொடக்ஷனுக்கு வரணும்னு எனக்கு பெரிய ஆர்வம் உண்டு. அது நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் ப்ரொடியூசராக இருக்கும்போது எனக்கு பெருசாக விஷயங்கள் தெரியாது. பட் ஒரு நடிகராக வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் நிறைய கற்றுக்க முடியும். கண்டிப்பாக ஒரு நாள் நான் போகும்போதும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே வரும். ஸோ நாளைக்கு நான் திரும்ப ப்ரொடக்ஷனில் வரும்போது என்னால் நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நிச்சயமா. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஒரு படம் பண்ணணும், மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக பண்ணணும், அதாவது ஜனங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணி அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. பட் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் என்னால் அது முடியாது. இட் மே டேக் மேபி a year or 2 or whatever. But definitely I'll come back as a producer to make a film. Very nice. ஏன்னா இப்போ முதல்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ணதை விட இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ற மீடியம் வந்து நிறைய இருக்கு. எஸ், முதல்ல வந்து அப்படி கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டீசர், செகண்ட் டீசர், தேர்ட் டீசர் போட்டு தனியா ஒரு ஆடியோ ரிலீஸ் கமர்ஷியலாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து அதை கற்றுக்கணும். இப்போ மார்க்கெட்டிங்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி நாங்கள் எல்லாருமே ஒரு செட்டில் அப்படியே தான் போயிட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கோ மைனஸ் இருக்கும், அதுவும் இருக்கு. பட் மைனஸ் ஒதுக்கிட்டு ப்ளஸ்ஸாக பார்த்தோம்னா இதை எப்படி கொண்டு போய் கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணோம்னா we can make money in different. நம்ம வந்து அதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி உண்டு. ஸோ நம்ம டிவி எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஓடிட்டு இருந்தோம். இன்னைக்கு 24/7 நியூஸ்க்கு போயிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து நம்ம முழுமையாக பார்க்க ஆரம்பிச்சு இது மிகப்பெரிய வர்த்தகமாக ஆயிடுச்சு. இது மாதிரி இப்போ வந்து சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா சினிமாவோட எக்ஸ்போஷர் வந்து டிவி மட்டும் இல்லாமல் இன்னும் அதை தாண்டியும் நிறைய ஊடகங்கள். நிச்சயமா யூடியூப் சேனல்லே எல்லாரும் வந்து அதுலேயே உங்களுக்கு நீங்கள் நிறைய இன்னைக்கு வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு வழி இருக்கு. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஸோ நாளைக்கு வெரி வைஸ். வெறுமனே படம் எடுக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, அதை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஆர்ட். ஸோ அதை முழுமையாக கற்றுக்கிட்டு தான் செய்யணும். ஓகே சார், வெரி நைஸ். ஓகே சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப லைவ்லியாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அது இப்போதும் சரி, இதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சரி, ரொம்பவே வந்து இது ஒரு சூப்பரான ஒரு டேவாக எனக்கும் இருந்தது. அண்ட் உங்களுக்கு வந்து மறுபடியும் எங்களுடைய பொங்கல் விஷயத்தை நான் வந்து சொல்லிக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் எங்களோட நேயர்களுக்கு உங்களோட விஷயத்தை ரொம்ப நன்றி. இந்த பொங்கல் திருநாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல உண்மையில் மனப்பூர்வமான சந்தோஷம். அட்லீஸ்ட் இந்த வருஷம் ஒன்றுமே மழை இன்னும் கொஞ்சம் எங்கிட்டாவது வந்து பெஞ்சு திரும்பி விவசாயிகள் மூஞ்சிலையும் சிரிப்பை பார்த்துட்டோன்னா மன நிறைவாக இருக்கும். பட் இந்த நிறைவான நாள் உங்களால் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.